இஸ்ரேல் இராணுவத்திடம் சிக்கிக் கொண்டிருக்கும் 200 ஹமாஸ் உறுப்பினர்கள் அவர்களை விடுவிப்பதா இல்லையா என்ற யோசனையில் இஸ்ரேல் அரசாங்கமும் விடுவிக்கும்படி ஒரு அழுத்தத்தை ஒரு பக்கத்தினரும் விடுவிக்க வேண்டாம் என்ற ஒரு அழுத்தத்தை இன்னொரு பக்கத்தினரும் இரு பக்கமும் கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் நிலைமையானது இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் லெபனானில் தொடர்ச்சியாக இன்றும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது, அங்கிருக்கும் போர் நிறுத்தத்தை மீறி. அதை தவிர சூடானில் நடைபெற்றிருக்கும் இந்த உள்நாட்டு போரில் ஒரு போர் நிறுத்தத்திற்கான முயற்சியில் அந்த போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அதை ஒத்துக்கொள்வதாக சூடானில் உள்நாட்டு போரில் ஈடுபடும் ஒரு தரப்பு இன்று அறிவித்திருக்கின்றது. தெற்கு காசாவில், அதாவது இந்த ரஃபா என்ற பிரதேசத்தில் தான் கடந்த காலங்களில் இந்த போர் நிறுத்தத்தின் பின்னர் மிகவும் பதற்றமாக இருக்கிற ஒரு பிரதேசம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த 2 முறை ஹமாஸ் இஸ்ரேலிய இராணுவத்திடம் தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் படைகள் காசாவில் தாக்குதல் நடத்தியது என்று கடுமையான ஒரு போர் நிறுத்த மீறல்கள் இருதரப்பிலும் நடைபெற்றிருந்தன கடந்த காலங்களில். அப்படி இருக்கும் ஒரு நிலையில தான் இன்று ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கிறது. அதாவது இந்த ரஃபாவினுள் காணப்படுகின்ற சில நிலக்கீழ் சுரங்கங்களில், டனல்ஸில் 200க்கும் மேற்பட்ட ஹமாஸ் உறுப்பினர்கள் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை இஸ்ரேலிய படைகள் ஒரு வலைச்சிக்கலில் மாட்ட வைத்திருப்பதாகவும் தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த டனல், இந்த பிரதேசமானது காசாவின் உள்ளே இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தில் தான் இந்த டனல் இருப்பதாகவும் இதனுள் தான் அந்த ஹமாஸ் உறுப்பினர்கள் காணப்படுவதாக அந்த தகவல் தெளிவாக தெரிவிக்கின்றது. இந்த நிலையில தான் இப்போ இந்த போர் நிறுத்தத்தின் காரணமாக அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை இந்த மீடியேட்டர்ஸும் சில அரபு நாடுகளும் தெரிவிச்சிருக்குது. இருந்த போதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களை விடுவிப்பதில் தனக்கு ஒரு தயக்கம் இருப்பதாகவும் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு அவர்களுடைய அமைச்சரவையில், குறிப்பாக இந்த ஃபார் ரைட் அமைச்சர்ஸ் என்று சொல்வார்கள், அவர்களிடமிருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்குது. என்னவென்றா, எஞ்சியிருக்கும் உடல்களை ஒப்படைக்கும்பவர்களை இவர்களை பிடித்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வெளியேற விடக்கூடாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை இப்போ இஸ்ரேலிய கவர்மெண்டில் இருந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய இராணுவ படையின் ஒரு தளபதி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார், அவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும், அதாவது உயிரிழக்க செய்ய வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் இன்று தெரிவித்திருக்கின்றார். இதுதான் இப்பொழுது அங்கே மிகவும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதுடன் ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது அவர்கள் ஹமாஸுடனான தொடர்பை துண்டித்து கடந்த மார்ச், அதாவது இந்த வருட மார்ச்சில் இருந்தே அவர்களுடனான தொடர்பு தங்களுக்கு இல்லை என்றும், குறிப்பாக இந்த போரானது கடுமையாக நடைபெற்று கொண்டிருந்த இந்த காலம் மார்ச்சின் பின்னர், அதனால் அவர்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு இந்த போர் நிறுத்தம் வந்ததே தெரியாது என்ற ரீதியிலும் ஹமாஸ் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றது. அவர்கள் தெரியாமல், அதாவது இந்த போர் நிறுத்தத்தை பற்றி அறியாமல் தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை ஹமாஸ் என்று தெரிவித்திருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் அவர்களை விடுவிக்கும்படி இந்த மீடியேட்டர்ஸ் கண்ட்ரிஸ், குறிப்பாக எஜிப்ட் மற்றும் கட்டார் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தம் அல்லது ஒரு கருத்தை தெரிவித்து வருவதாக தான் அங்கிருந்து ஒரு தகவல் வந்திருக்குது. இருந்த போதும் இஸ்ரேல் இன்று வரை அதற்கான ஒப்புதலை வழங்கவில்லை என்றும், இது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிறது போலத்தான் தெரிகிறது. இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இந்த ரீதியில் இதுவரைக்கும் 22 உடல்களைத்தான் ஹமாஸ் ஒப்படைத்திருக்கின்றது. இன்னும் ஒரு 6 உடல்களை வழங்க வேண்டியிருக்கிறது. அந்த நடவடிக்கை முடியும் வரை இது ஒரு இழுபறியாகத்தான் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இப்பொழுது இந்த போர் நிறுத்தம் எப்படி போகிறது என்று அதை ஒருக்கா பார்க்க போனால் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு பெர்ஸ்ட் கேஸில் தான் போய்கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த போர் நிறுத்தம் அமலின் பின்னர் இந்த கைதிகள் உடல்கள் பரிமாற்றத்தின் பின்னர் மக்களுக்கு தேவையான உதவிகள் கிட்டத்தட்ட ஒரு 600 ட்ரக்ஸ் அளவிலான உணவு அல்லது மற்ற தேவைகள் எல்லாம் இஸ்ரேல் தண்ட போர்டர்ஸ் த்ரூ விடணும் என்று தான் இந்த அக்ரிமெண்ட் சொல்லுது. பின்னர் இஸ்ரேல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹமாஸ் உடல்களை ஒப்படைக்கவில்லை என்று சொல்லி அதிலிருந்து பாதி, அதாவது ஒரு 300 அளவிலான ட்ரக்ஸை தான் தாங்கள் அனுப்ப போவதாக சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது வந்திருக்கும் செய்தி என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 ட்ரக்ஸும் போவது ஒரு அபூர்வமாக தான் இருக்குது என்ற ரீதியில் ஒரு கருத்து இப்போ வந்திருக்குது. கிட்டத்தட்ட இது ஐநா சபையும் உறுதிப்படுத்தின ஒரு தகவல் தான். இப்படி இருக்கும் நிலையில் இது அங்கிருக்கும் மக்களுக்கு போதாது என்றும், திரும்பவும் இந்த பிரச்சனை, ஸ்டாவேஷன் பிரச்சனை, மக்களுக்கு போசாக்கு இல்லாத பிரச்சனை, அப்படி என்று பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது என்று சொல்லி WFPயும் சொல்லியிருக்குது, ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளும் சொல்லியிருக்குது, ஸ்தாபனமும் சொல்லியிருக்குது. இப்படித்தான் இங்கே இப்பொழுது போர் நிறுத்தமானது போய்கொண்டிருக்கிற நிலையில்
கடந்த 2-3 நாட்களாக வந்து இஸ்ரேல் லெபனானில் கடுமையான தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இருக்கிறது மாதிரி லெபனானிலையும் அங்கிருக்கும் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசாங்கத்துக்கு இடையிலான ஒரு போர் நிறுத்தம் ஒன்று கடந்த காலங்களில் இன்று வரைக்கும் இருக்கிறதா தான் செய்தி. அப்படி இருக்கும் நிலையில் இன்று இஸ்ரேல் தன் தெற்கு லெபனான் பகுதிகளில் வந்து ஹிஸ்புல்லா இருக்கக்கூடிய இடங்களை தெரிவு செஞ்சு அங்கே ஒரு தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் இதில் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தான் அங்கிருந்து வரும் தகவல் சொல்லுது. இதுக்கு இஸ்ரேல் தெரிவிச்சிருக்க காரணம் என்னவென்றால் மீண்டும் ஹிஸ்புல்லா தங்களுடைய குரூப்பை ரீஆர்கனைஸ் அதாவது ரீஜுவனேட் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதாகவும் எதிர்காலத்தில் தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்ற ரீதியில் ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் இந்த தாக்குதல் நடத்தியதாக இப்பொழுது இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக அந்த போர் நிறுத்தத்தை முன்கொண்டு வந்த நாடுகள் தற்பொழுது ஒரு விசனம் இல்லை ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா தான் சொல்லப்படுது. இருந்த போதும் இதற்கு பின்னால் இன்னொரு சம்பவம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் இப்போ பேசப்படுது. லெபனானுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் சிரியாவின் புதிய அதிபர் அல் பஷார் செல்ல இருக்கிறார். இந்த அல் பஷார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிரியாவின் கடந்த 30 வருடங்களாக சிரியாவை ஆண்டு வந்த டிக்டேட்டர் சர்வாதிகாரி அசாட்டின் பதவி ரெஜிமை அப்படியே அகற்றிவிட்டு புரட்சி மூலம் அகற்றிவிட்டு அவர் ரஷ்யாவுக்கு தப்பி சென்று விட்டார். இப்பொழுது பதவியில் அமர்ந்திருப்பவர் தான் இந்த அல் பஷார். இவர் இப்பொழுது அமெரிக்காவுடன் ஒரு மிக நெருக்கம் ஒன்றை காட்டிக் கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சிரியாவுக்குள்ளே கொண்டு வர்றது மற்றும் அமெரிக்கா சார்பாக கிட்டத்தட்ட இந்த சிரியா தற்பொழுது ஒரு அமெரிக்க சார்பான ஒரு நாடாகத்தான் போய் கொண்டிருக்குது. கட்டார், UAE, சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகளைப் போலத்தான் சிரியா இப்பொழுது முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருது. ஸோ இவருடைய இந்த லெபனான் விஜயம் தான் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்குது. அதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னர் தான் இப்பொழுது இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட சில சர்வதேச அரசியல் அவதானிகள் சொல்கிறார்கள் என்றால் இது ஒரு மெசேஜ், அதாவது லெபனானுக்கு சப்போர்ட் பண்ணினால் சிரியா தாக்குதல் விரிவடையும் என்ற ரீதியிலான ஒரு மெசேஜ் என்று தான் சொல்லப்படுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் சிரியாவில் சென்றே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. குறிப்பாக அந்த ஸ்வேடா பிரதேசத்தில் அந்த சிறுபான்மையின யூதர்களுக்கு நெருக்கமாக உள்ள சில சிறுபான்மையின சமூக மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்படும் போது அதை கண்டித்து சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள சிரியாவின் இராணுவ தலைமையகத்துக்கு சென்றே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது நீங்கள் மறுக்க முடியாது. ஸோ அதன் பின்னர் சிரியா அரசாங்கம் சொல்லியிருந்தது அந்த சிறுபான்மை மக்களுக்கு இடையான பாதுகாப்பு தாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்ற ரீதியிலும் பின்னர் ஒரு சமாதானத்துக்கு வந்திருந்தாங்கன்றது உங்களுக்கு அறிஞ்ச விடயம் ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கிற நிலையில தான் சிரியா அதிபர் லெபனானுக்கு செல்ல இருக்கிறார். இந்த நிலையில் இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்தி இருக்குது. இதெல்லாம் ஒரு டாட்ஸ் தான். நாங்கள் தான் இதை பொருத்தி பார்த்து இதற்குரிய தொடர்பை கண்டுபிடிக்கணும். உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடக்குது. ஒன்றொன்றும் தனிப்பட்ட சம்பவங்கள் இல்லை என்று மட்டும் நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இப்படி இருக்கும் நிலையில் ஆப்பிரிக்காவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ மிகவும் சூடாக இருக்கிற நாடு தான் சூடான் தான். சூடானில் உள்நாட்டு போர் கடந்த 2 வருடங்களாக கிட்டத்தட்ட இந்த உள்நாட்டு போர் ஏற்கனவே இந்த சூடான் 2 மிகப்பெரிய சிவில் வாரை கண்ட ஒரு நாடு, மிகவும் ஒரு ஏழ்மையான நாடு தான். ஸோ அந்த நாடு இது 3வது சிவில் வார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம்தான் இந்த போர் உக்கிரத்தை தொட்டு கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷத்தில் 1,50,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றதோடு மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள். அகதிகளாக வேறு நாடுகளுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு என்று சென்று இப்பொழுது என்ன சொல்வது, நாங்கள் மக்கள் தொகையை கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருப்பதான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும் நிலையில் இந்த சண்டை கிட்டத்தட்ட 2 தரப்புக்கு இடையில் தான். சூடானியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் அதாவது SAFக்கும் ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் எனப்படுகின்ற RSFக்கு இடையில், இந்த 2 ஆயுதப்படைகளுக்கு இடையில் தான் இப்பொழுது தாக்குதல் போர் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த சூடானியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் என்றது அரசாங்கத்தினுடைய ஃபோர்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இந்த RSF என்றது ஒரு பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் கிளர்ச்சியாளர்கள் சில பிரச்சனைகளுக்காக கிளர்ச்சி செய்கின்ற ஒரு ஆயுதக்குழு என்று தான் இப்பொழுது கருதப்படுகிறது. இவர்கள் தற்பொழுது வடக்கின் சில பகுதிகளையும் சூடானின் மேற்கு பக்கத்தின் சில பெரும்பாலான பகுதிகளையும் தங்கள் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். யார்? இந்த RSF என்கின்ற பாராமிலிட்டரி ஃபோர்ஸ். SAF எனப்படுகின்ற சூடானியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் வந்து கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அப்படித்தான் இந்த நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த RSF படைகள், இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து எல்ஃபாஷர் எனப்படுகின்ற சூடானியன் ஃபோர்ஸிடம் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசத்தை கைப்பற்றிய பின்னர் அங்கு நடைபெற்ற சில மனித அவலங்கள், அதாவது இந்த RSF படையினர் நடத்திய தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் என்று சில வீடியோ ஆதாரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் சில சேட்டலைட் இமேஜஸும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், அதாவது மக்களை கொலை செய்துவிட்டு அவர்களை புதைக்கும் புதைகுழிகள் தொடர்பான சேட்டலைட் இமேஜஸும் தற்பொழுது காணப்படுவதாகவும் அங்கு மிகப்பெரிய ஒரு மனித அவலம் ஒன்று நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது.
அது மட்டுமல்லாமல் இந்த RSF எனப்படுகிற இந்த ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ், இந்த பாராமிலிட்ரி ஃபோர்ஸுக்கு வந்து UAE அதாவது ஐக்கிய அரபு ராச்சியம் தான் ஒரு சப்போர்ட், ஒரு நிதி மற்றும் ஆயுத உதவிகளை வழங்குறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இப்படி இருக்கும் நிலையில தான் இந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் வெளியான பின்னர் கடுமையான ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சர்வதேச அழுத்தம் ஒன்று அங்கே வந்திருக்குது. ஸோ இப்படி இருக்கும் நிலையில தான் ஈஜிப்ட், சவுதி அரேபியா, அமெரிக்கா மற்றும் UAE இந்த 4 நாடுகளும் முன்னின்று இந்த போர் நிறுத்தத்திற்கான ப்ரொப்போசலை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ப்ரொப்போசலுக்கு RSF அதாவது இந்த பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து ஒத்துக்கொண்டுள்ளதாகவும், ஆனால் சூடானியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும், உடனடியாக இந்த RSF தாங்கள் பிடித்து வைத்திருக்கின்ற இடங்களிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் இந்த போர் நிறுத்த முயற்சியிலிருந்து UAE வெளியேற வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த UAE தான் இந்த RSFக்கான சப்போர்ட்டை வழங்குகிறது, அங்கு ஒரு பிரச்சனைக்கான காரணம் என்று நம்பப்படுகிறது. ஸோ அப்படி இருக்கும் நிலையில் இந்த UAE இந்த போர் நிறுத்தத்தில் பங்கு பெற்றக்கூடாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை முன்வைத்தும் அவர்கள் இன்னும் இந்த போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த RSF படையினர் வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமாகவும் ஒரு ஒரு கொடூரமாகவும் மக்களிடம் நடந்து கொள்வதால் அவர்களை இந்த சமூகத்தில் மீண்டும் அனுமதிக்கக்கூடாது என்ற ரீதியில் அரசாங்கமும் சூடான் ஆர்ம் ஃபோர்ஸும் இப்பொழுது தெரிவித்து தான் இந்த போர் நிறுத்தத்திற்கு இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. இருந்தபோதும் இந்த போர் நிறுத்தமான சொல்லும் செய்தி என்னவென்றால், முதல் 3 மாதங்களுக்கு வந்து மக்களுக்கு தேவையான ஹியூமனிடேரியன் உதவிகள், அதாவது மனிதாபிமான உதவிகளை வழங்குவதும், பின்னர் அந்த 3 மாதங்களின் பின்னர் அடுத்த 9 மாதங்களுக்குள் இந்த ஆட்சி மாற்றங்கள், சிவிலைசேஷன் பண்ணுறது, இந்த ஆட்சியை ஒரு சிவில் மயமாக்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றதுக்கான ஒரு அடுத்த படிக்கு செல்றது தான் இந்த போர் நிறுத்தம் சொல்லும் செய்தி. இருந்த போதும் ஒரு தரப்பு ஒத்துக்கொண்டிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த RSF அது UAE பேக்லாண்ட் நடக்குதுன்ற ஒரு வெளிப்படையான உண்மைதான். ஸோ அவர்கள் இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சூடானியன் ஆர்ம் ஃபோர்ஸ் இன்னும் இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒப்புதலை வழங்கவில்லை. இருந்தபோதும் எதிர்வரும் நாட்களில் இதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இதன் அமெரிக்க தலையீடும் இதில் இருப்பது தான் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய அம்சம். ஸோ கிட்டத்தட்ட போர் நிறுத்தத்திற்கான ஒத்துழைப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. ஆனால் இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.